நிமலராஜன் விருது 40 ஆண்டுகளுக்கு மேல் யாழ் ஊடக மையத்தினுடைய 15வது ஆண்டு நிறைவு விழா இருக்கின்ற உங்கள் அனைவரையும் வந்து வரவேற்கின்றோம். இன்னும் சொல்ப வேளையில் இந்த நிகழ்வான யாழ் கோண்டாவிலில் அமைந்துள்ள ராஜேஸ்வரி மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட முன்னாள் பீடாதிபதியும் சிரேஷ்ட வைத்திய நிபுணருமான பேராசிரியர் சூன் ரவிராஜ், வடக்கு மாகாண அவைத் தலைவர் CVK சிவஞானம், யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் S. ரகுராம், முன்னாள் சட்ட வைத்திய அதிகாரி C. சிவரூபன், சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். நிகழ்வில் மறைந்த ஊடகவியலாளர்களுக்கான பொதுச்சுடர் ஈழநாதம் பத்திரிகையின் ஆசிரியர் சிவபாலன் ஏற்றி வைக்க தலைமை உரையை யாழ் ஊடக அமையத்தின் போசகர் ரட்னம் தயாபரன் ஆற்றினார். ஊடக அறிக்கையிடலின் சமகால போக்கு எனும் தலைப்பில் வடக்கு மாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானமும், புதிய ஊடக கொள்கைகள் எனும் தலைப்பில் பேராசிரியர் S. ரகுராமும், ஊடகத்துறை எதிர்நோக்கும் சட்ட ரீதியான சாவால் சட்டத்தரணி V. மணிவண்ணனும், சட்ட வைத்திய துறைசார் ஊடக அறிக்கையிடல் எனும் தலைப்பில் வைத்திய அதிகாரி C. சிவரூபனும் உரையாற்றினர். தலைமையுரையை யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட முன்னாள் பீடாதிபதியும் சிரேஷ்ட வைத்திய நிபுணருமான பேராசிரியர் சுன் ரவிராஜ் நிகழ்த்தினார். மேலும் நிகழ்வில் ஊடகத்துறைக்கு பணியாற்றியவர்கள் விருது வழங்கப்பட்டது. நிமலராஜன் ஞாபகார்த்த விருதை ஊடகவியலாளர் ஐயன் கிருஷ்ணனும், மாமனிதர் தராகி சிவராம் ஞாபகார்த்த விருதை அமரர் சிவசுப்பிரமணியம் பாரதியும் பெற்றுக்கொண்டனர். நாட்டுப்பற்றாளர் ஐயாத்துரை நடேசன் ஞாபகார்த்த விருதை சிரேஷ்ட ஊடகவியலாளர் சிவசுப்பிரமணியம் சிவபாலனும், நாட்டுப்பற்றாளர் புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தி ஞாபகார்த்த விருதை நியூஸ் பெஸ்ரின் வவுனியா மாவட்ட செய்தியாளர் நவரட்னம் கபில்நாத்தும் பெற்றுக்கொண்டனர். யாழ் ஊடக அமையத்தின் சிறப்பு விருது 3 தசாப்தகால ஊடகத்துறையில் பணியாற்றி வருபவரும் யாழ் ஊடக அமையத்தின் தலைவருமான சிரேஷ்ட ஊடகவியலாளர் குமாரசாமி செல்வக்குமாருக்கு வழங்கப்பட்டது. அடுத்த நிகழ்வாக பாரம்பரிய முறைப்படி மங்கள விழாவு இடம்பெறும். இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மூத்த ஊடகவியலாளர் திரு ராதையன் ஐயா அவர்களை மங்கள விளக்கின் அடுத்த திரியினை ஏற்றி வைக்குமாறு அழைத்திருக்கின்றோம். பேராசிரியர் ரகுராம் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்த மங்கள விளக்கினுடைய அடுத்த திரியினை ஏற்றி வைப்பதற்காக பேராசிரியர் ரகுராம் அவர்களை தொடர்ந்து வடமாகாண அவைத் தலைவர் திரு CVK சிவஞானம் அவர்களை மங்கள விளக்கின் அடுத்த திரியை ஏற்றி வைப்பது, சரவணபவன் அவர்களை மங்கள விளக்கை ஏற்றி வைப்பதற்காக அழைத்து நிற்கின்றோம். இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர் திரு கபில்நாத் அவர்கள் மங்கள விளக்கின் அடுத்த திரியினை ஏற்றி வைப்பதற்காக அழைத்து நிற்கின்றோம். அவரை தொடர்ந்து முன்னாள் சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் சிவரூபன் அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக அழைத்து நிற்கின்றோம். அழைத்து நிற்கின்றோம்.
சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பல் தமிழ் மனத்து வர வேண்டும், பாடையில் தமிழில் அழும் ஓசை கேட்க வேண்டும். தமிழை வணங்கி மற்றும் இந்த ஊடக பயணத்தில் தங்களுடைய கௌரவத்தை விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்கள், அவர்கள் சார்ந்தவர்கள் மற்றும் வருகவென்று வரவேற்று நிற்கின்றோம். ஈழத்தமிழ் யுத்தத்தினுடைய நெருக்கடிகள், பௌதிக வள பற்றாக்குறைகள், பல்வேறுபட்ட படுகொலைகளுக்கு மத்தியிலும் இந்த ஊடக பாரம்பரியம் தன்னுடைய சிறப்பை இன்று வரை நிலைநிறுத்தி வைத்த பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்ட யாழ் ஊடக அமையம் இந்த நிகழ்வினுடைய நீட்சியாகத்தான் இந்த யாழ் ஊடக பாரம்பரியம் யாழ் ஊடக அமையம் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வினுடைய முதல் நிகழ்வு ஊடகத்துறை சார்ந்த ஒரு ஒழுக்க நெறிக்கான ஒரு வரைவு ஒன்றை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த வரைவில் தென்னிலங்கை ஊடக அமைப்புகள் கூட மௌனம் காக்கின்ற நிலையில் மிக காத்திரமான வேலைகளை, பணிகளை, திருத்தங்களை கொண்டு வருகின்ற ஒரு பெரும் பங்கை யாழ் ஊடக அமையம் ஆற்றியிருக்கிறது. அண்மை காலங்களில் செய்த மிகப்பெரிய ஒரு பணி யாழ் ஊடக அமையத்தினுடைய அந்த பணி மிக கனதியானது. தென்னிலங்கை தரப்பால் வடகிழக்கில் ஊடக தரப்புகளின் குரலாக யாழ் ஊடக அமையம் குரலாக பார்க்கப்படுகின்றது. அதற்கான பல தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் நான் நினைக்கிறேன். அதில் கலைப்படாதிபதி ரகுராம் அவர்களும் இருந்தார், எமது சட்ட ஆலோசகர் நிக்சன் உட்பட வடகிழக்கைச் சேர்ந்த ஊடக அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்றிற்கான அடித்தளத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோம். அதே போன்று இலங்கை அரசு புதிதாக கொண்டு வர இருக்கின்ற பயங்கரவாத தடைச்சட்டத்தின் ஒரு மறு வடிவம் தொடர்பாக மிக காத்திரமான எதிர்வினைகளை ஆற்றி இருக்கின்ற ஒரு கட்டமைப்பாகவும் யாழ் ஊடகமயம் இருக்கின்றது. கடந்த 15 வருடங்களாக யாழ் ஊடகமயம் செயல்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் பெரும்பாலானவர்களுக்கு யாழ் ஊடகமயம் என்பது வெறுமனே ஊடக சந்திப்புகளை நடத்துகின்ற ஒரு மையமாக மட்டுமே அடையாளம் தெரிகின்ற போதிலும் ஒரு ஆலமரத்தின் அடிவேர்கள் எவ்வளவு கனமானவை, அவை எவ்வளவு ஆழமாக ஊடுருவி இருக்கும் என்பது வெளித்தெரியாத போதிலும் ஊடக அமையத்தின் பணிகள் அவ்வாறு தான் இருக்கின்றது. நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கொள்வது, அந்த ஆழமான எமது வேர்கள் மிக காத்திரமான பணிகளை சத்தமின்றி பல விடயங்களை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சில விடயங்களை பொது வழியில் பகிரலாம் என்பதால் இப்பொழுது பகிர்கின்றேன். 2012ஆம் ஆண்டு டப்ளினில் தீர்ப்பாயத்தின் மிக முக்கியமான சாட்சியங்களை ஒருங்கமைத்த மையமாக யாழ் ஊடகமே தான் இருந்தது. அது வெளியிலே பகிர முடியாது. இப்பொழுது 13 வருடத்துக்கு பின்னர் தான் நாங்கள் பொது வழியில் பகிர்கின்றோம். டப்ளின் தீர்ப்பாயத்திற்கான முழு போர்க்குற்ற சாட்சியங்களையும் தொகுத்து ஊடகவியலாளர்கள் தான் தொகுத்தார்கள். அனைவரும் இருந்தால் 35 ஊடகவியலாளர்கள் எந்த விதமான தமக்கான எந்த உயிர் அச்சுறுத்தலையும் பொருட்படுத்தாது ஊடக அமையத்தைச் சேர்ந்த 35 ஊடகவியலாளர்கள் வன்னியின் ஒவ்வொரு நிலப்பரப்பிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் அலைந்து திரிந்தார்கள். அந்த டப்ளின் தீர்ப்பாயம் வெற்றிகரமாக அமைந்ததில் மிகப்பெரிய பங்கை யாழ் ஊடகமயம் ஆற்றியிருந்தது. இதே போன்று தொலைக்காட்சி ஊடாக சேனல் 4 உட்பட பல காட்சிப்படுத்தல்களிலும் மிகப்பெரிய கனமான பங்கினை ஆற்றியிருக்கின்ற போதிலும் அவை பொது வழியில் பகிர முடியாது இருக்கின்றது. தற்போது கூட யாழ் ஊடகமயம் நினைக்கின்றேன் சர்வதேச தூதுவராலயங்கள், சர்வதேச அமைப்புகள் அவ்வாறு வருகின்ற அனைவரும் கட்டாயமாக சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பாக ஊடகமயம் இருக்கின்றது. ஊடகமயம் மிக காத்திரமாக கள யதார்த்தங்களை பதிவு செய்கின்றது. அந்த கள யதார்த்தங்களின் உண்மைகளை பக்கச்சார்பின்றி அறிந்து கொள்வதற்கு ஊடகமயத்தினை அவர்கள் நாடிக்கொண்டிருக்கிறார். மறுபுறம் 39 தமிழ் ஊடகவியலாளர்கள் 2000 பின்னரான நெருக்கடி மிக்க காலப்பகுதியில் தங்கள் இன்னுயிர்களை ஆகுதியாக்கியிருக்கிறார்கள். ஊடகவியலாளர் மயில்வாகனன் நிமலராஜனில் தொடங்கிய அந்த கொலை கலாச்சாரம்
2010 வரையாக நீடித்தது. 39 தமிழ் ஊடகவியலாளர்கள் ஊடக பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவை நாங்கள் உத்தியோகபூர்வமாக பெற்ற தகவல்கள் மட்டுமே. வன்னியின் இறுதி யுத்தத்தில் காணாமலாக்கப்பட்ட குடும்பமாகவே தங்களை காவு கொடுத்த ஊடகவியலாளர் தொடர்பான புள்ளி விவரங்கள் எங்களிடம் முழுமையாக இல்லை. ஆனாலும் அவ்வாறானவர்கள் தொடர்பான 35 தகவல்களை இப்பொழுது நாங்கள் திரட்டி இருக்கிறோம். அதனையும் நாங்கள் ஆவணமாக்கி இருக்கிறோம். சர்வதேச ரீதியில் கையளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கொல்லப்பட்ட காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பட்டியலில் அவர்களையும் இணைத்திருக்கின்றோம். அது அவர்களின் நலன்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் இந்த ஊடகவியலாளர்கள கௌரவமான இந்த விருது வழங்கல் நிகழ்வு என்பது மிக பெருமதியானது. இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற விருந்தினர்களை சில அறிமுகங்களை நாங்கள் செய்த பின்னர் ஏன் அவர்கள் எங்களால் கௌரவிக்கப்பட்டு விருந்தினர்களாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். வைத்தியகலாநிதி ரவிராஜ் சார், அவருக்கு எங்கண்ட முகங்கள் எவ்வளவு தெரியும் தெரியாது. அல்லைப்பட்டியில் எறிகணை வீச்சில் கொல்லப்பட்ட குற்றுயிராக இருந்த நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்த பொழுது அவர்களை வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று அவர்களுக்கான சிகிச்சை அளிப்பதில் மிக முக்கியமாக நின்று செயல்பட்ட ஊடகவியலாளர்கள் நாங்களும் ஒருவர். ஆனால் ரவிராஜ் சார் நினைக்கிறேன் இயந்திரம் மாதிரி நின்ற அறுவை சிகிச்சைகளை செய்து எத்தனையோ நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரை காப்பாற்றியிருந்தார். அந்த கௌரவத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பெருமதி, அவர்கள் அந்த காலப்பகுதியில் ஆற்றிய அந்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் பெருமதி மிக முக்கியமானது. அதே போன்று கௌரவ அவைத்தலைவர் நீண்ட காலமாக ஊடகத்துறையுடன் நெருக்கமான நட்பை பேணுகின்ற ஒருவராக, என்றுமே ஊடகத்துறைக்கு ஆலோசனை வழங்குகின்ற ஒருவராக அவர் இருந்து வருகிறார். மறுபுறம் வைத்தியகலாநிதி சிவரூபன் சொல்லவே தேவையில்லை. தன்னுடைய 3 வருட சிறை வாழ்க்கையை மீண்டு இப்பொழுது வந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் ஊடக அமையத்தின் நெருங்கிய நண்பர், வெளித்தெரியாத முகந்தெரியாத ஒரு நெருங்கிய நண்பர் அவர். அதேபோன்று சரவணவான் சார், எதை கேட்டால் ஊடகமையின் சார்பில் எந்த உதவி என்று கேட்டால் முதல் விடயமாக அதனை செய்த பின்னர் தான் கிடைத்ததா என்று அடுத்த நாள் ஃபோன் எடுத்துக்குப்பேன். உண்மையில் அதே போன்று நண்பர் ராதையன் அவரெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வரலாறுகள். ரகுராம், கலாநிதி ரகுராம், அவர் பேராசிரியர் ரகுராம் மன்னிக்கும், அவர் எங்களுடைய நண்பர், அதால் அவரை பற்றியெல்லாம் சொல்ல தேவையில்லை. எங்களுடைய பயணித்தவர் சிவபாலன் அன்னை, காக்கா அன்னை, ஒவ்வொருத்தருமே மிக பெருமதியானவர்கள். நாங்கள் ஊடகமே மிக தெளிவாக சிந்திக்கின்றோம். கௌரவம் என்பது மரணித்த பின்னர் வழங்குவதல்ல. அவர்கள் தங்கள் வாழ்வின் கடைசி காலங்கள் அதை நினைவு கூறக்கூடியதாக என்றுமே அவர்கள் மனதுகளில் அந்த நினைவுகள், நாங்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறோம், இந்த தேசம் எங்களை மதித்திருக்கிறது என்ற ஒரு மனோநிலை வரணும் என்பதற்காகவே நாங்கள் இம்முறையும் கனமான ஊடக பணியாற்றியவர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அவர்கள் பற்றிய வரலாறுகள் பின்னர் வரும். நான் நினைக்கிறேன் தென்மராட்சியில் இந்த ஒரு ஊடகவியலாளர் இருக்கின்றார் கிருஷ்ணன். நான் நினைக்கிறேன் இன்று வரை துவிச்சக்கர வண்டியில், வயது நான் நினைக்கிறேன் 75 தாண்டி நினைக்கிறேன், துவிச்சக்கர வண்டியில் பயணித்து வரலாற்றை எழுதிய செய்தியாளர். தென்மராட்சியின் ஒவ்வொரு அங்குலங்களும் தன்னுடைய வாழ்வியலை அந்த ஊடகத்துக்காகவே தியாகம் செய்தவர். நண்பர் சிவபாலன் தன்னுடைய வாழ்வியல் குடும்பத்தையே தியாகம் செய்த வரலாறுகள். இவர் பல பாரதி அண்ணனுடைய வரலாறு, ஒவ்வொரு பெருமதியான வரலாறுகள். அவர்களுடைய தியாகங்களை இன்று கௌரவிக்க வேண்டும். ஊடகமே தன்னுடைய ஒவ்வொரு பல பணிகளை செய்து கொண்டிருந்தால் அவற்றினையும் தாண்டி இந்த உன்னதமான ஊடகப் பணியில் தம்மை ஏதோ ஒரு வகையில் ஆகுதியாக்கி கொண்டவர்களை கௌரவிப்பதில் பெருமகள் விடுகிறது. எங்களுடைய அழைப்பு ஏற்று வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, அதில் குறிப்பாக வவுனியாவிலிருந்து வந்த நண்பர்கள் கூட மிகப்பெரிய சில தூர பயணத்தில் வந்திருக்கிறார்கள். அனைவரையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 2 விடயத்தை முதலிலே சொல்லிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் இதில் நிற்கிறேன் என்றால், அல்லது இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், அந்த வாழ்வுக்கும் அந்த உயிருக்கும் பொறுப்பு பேராசிரியர் ரவிராஜ் அவர்கள். நான் மரணத்தில் இறுதியிலே சென்ற பொழுது அந்த என்னுடைய 3வது கிட்னி ஆப்ரேஷன், அந்த வட்டார அந்த வார்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களோட என்னுடைய நோயை சரியாக கணிக்கவில்லை. ஆனால் திரும்பி வெளியில் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணினார்கள். ஆனால் எனக்குள்ளே எனக்கு தெரியும் என்னுடைய நோய் பிரச்சனை இருக்குது. அதை திரும்ப நான் அந்த ஹவுஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் சொன்னேன். அவர் திரும்ப டாக்டர் ரவிராஜ் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அவரோட வந்தேன். இம்மீடியட்டாக உடனடியாக இவர் கொண்டது தியேட்டர்.
அப்போவே விதின் half an hour or so a third kidney operation was done. 3வது கிட்னி ஆபரேஷன் செய்து நான் நினைக்கிறேன், நான் இப்படி சொல்லாவிட்டால் அல்லது அவர் உடனடியாக வரவாவிட்டால் சிவஞானத்தின் கதையை போக முடிந்திருக்கும். இந்த வைத்தியத்துறை என்பது தெய்வீகமானது என்பதை நான் அப்பொழுது உணர்ந்து கொண்டேன். அப்புறம் நான் பல இடங்களில் என்னுக்குள்ளேயே நான் நன்றி சொல்லிக் கொண்டு தான் இருந்தேன். நான் நேருக்கு நேராக இந்த சமூகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக பல விடயங்களை அவர் சொன்னார். அதை நான் தெரிந்து கொண்டவன். அந்த சமூகத்திலே மிகப்பெரிய பணியாற்றிய அவர்களை இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டது நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன், பாராட்டுகின்றேன். ஏன்னா முதலாவதாக பேச அழைத்ததில் ஒரு பிரச்சனை இருக்கு. அதை இந்த ஊடக மையம் ஒன்று தேவை என்றத தயாபரனுக்கு பல காலம் சொல்லி வந்தவன் நான். அது மட்டுமல்ல, அந்த ஊடகம் ஆரம்பிக்கிற பொழுது அதனுடைய நிலைக்கு அல்லது நிதிக்கு முதல் பங்களித்தவனும் நான் தான். இன்றைக்கு 15வது ஆண்டுகளை கடந்து சென்று பல வரலாறுகளை தனக்குள்ளே புதைத்து வைத்து நிமிர்ந்து நிற்கின்ற ஊடக மையத்தை வாழ்த்துகின்ற ஒரு கடப்பாடு எனக்கு இருக்கிறது. ஒரு காலத்திலே ஒரு ஊடகத்தை சுமார் ஒரு வருடம் நிர்வகித்தான். கண்ணுக்கு தெரியாமலே கட்டுரைகளையும் எழுதி எடிட்டோரியலையும் எழுதி பத்திரிகை நடாத்தியவன். அது இன்று வெளியில் பலருக்கு தெரியாது. அந்த வகையிலே நான் ஊடகத்தோடு தொடர்பு பல ஊடகத்தோடு என்னை வெரைட்டியும் பார்ப்பார்கள். இந்த ஊடகத்து வரைய கொஞ்சம் பயம் இருக்கும். இப்போ அதற்கு இருக்கு. இப்போ ஆனால் ஊடகத்துக்கு பயம் இருக்கிறதுல ஒரு நியாயம் இல்லை. ஆனால் இப்போ ஊடகம் எதென்றே தெரியாது. உண்மையான ஊடகம் எது இந்த வடிகொள்ள யூடியூப் அண்ட் ஆல் சொல்ல திங்ஸ். இது இப்போ ஊடகமே இல்லை. அப்போ இப்போ இருக்கிற ஊடகங்கள் இந்த சமூகத்திற்கு உண்மையை சொல்வதற்கு, யதார்த்தத்தை சொல்வதற்கு, கருத்தியலை முன்வைப்பதற்கு மிக அவசியமான பணியை நான் நினைக்கிறேன். இப்பொழுது சமகாலத்தில் தான் ஊடகங்களினுடைய தேவை வலுவாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நான் இப்பொழுது வர்றப்பொழுது கூட பல வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். இந்த சமூகம் நாங்கள் எங்கே போகிறோம் என்று தெரியாது. அந்த வகையில் இந்த நாடு, இந்த மக்கள், இந்த சமூகத்தை அசிங்கப்படுத்துகின்ற நிலையை பார்க்கிறோம். அவற்றிலிருந்து விலகி அந்த வழியை தவிர்த்து அது தவறென்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஊடகவியலாளர்கள், அது அச்சு ஊடகங்கள் இருக்கலாம், எலக்ட்ரானியல் ஊடகங்களாக இருக்கலாம், ஊடகங்களுக்கு இப்பொழுது நன்றி சொல்லக்கூடிய, சமூக நன்றி சொல்லக்கூடிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. அன்று காலையிலே நான் இப்போ ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தேன். பல விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருந்தது, மக்களுக்கு போகக்கூடியதாக இருந்தது. அது தேவைப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் நான் ஏற்கனவே தெளிவாக நேரே சொன்னேன். என்னுடைய ஊடகவியலாளர் இது ஊடக மையம் ஆரம்பிக்க வேண்டும் நான் சொல்கிறேன். மெட்ராஸில் எல்லாம் இருக்குது, ப்ரெஸ் கவுன்சில் இருக்குது, அப்போ நீங்கள் ஒன்று செய்யணும், நல்லா இருக்குது. ஆனால் பின்னாலே அவர்கள் எனக்கு எதிராக எல்லாம் செய்தார்கள். எல்லாம் செய்தால் மட்டுமில்லை, நான் தோற்கடிக்க வரணும்னு ட்ரை பண்ணார்கள். ஆனால் நான் தோற்கலை. பாராளுமன்ற தேர்தல் 2-3 தோற்றாங்க, 2-3. அதில் ஒன்றுக்கே வேண்ட பொறுப்பு என்னை தோற்கடித்தேன். இட்ஸ் ஆல் ரைட், அது நான் ஸ்போர்ட்டிவ்லேயே எடுத்துக்கொண்டு நீங்கள் தோற்கடித்தாதானே நான் நிமிர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நட்பை நான் கைவிடுவேன். என்னை தோற்கடித்தார்கள் என்றாலும் ஊடகம் என்ற மதிப்பை நான் நெடுங்காலம் இன்று வரையில் பேணி வந்து அந்த நட்புறவு, அந்த சில நேரம் அவருடைய பார்வை, ஊடகங்களுடைய பார்வை, அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய அக்கறைகள், அவர்களுடைய முதலாளித்துவத்தினுடைய சிந்தனைகள்
அது வழிகள், இதுக்கு அந்த வழிகாட்டி இருக்கும். ஆனபடியால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மதிப்பெனக்கு இருக்கிறது. இன்றைக்கு அந்த தேவை இருக்கிறது என்பதை நான் இங்கே வலியுறுத்தி அதிகம் நான் பேச விரும்பவில்லை. பாராட்டு நிகழ்வுகளை இங்கே ஒவ்வொரு மனிதனும் அவன் இருக்கிற பொழுது பாராட்டுவது தான் அவனோட ஆத்மாத்மமாக அவனுக்கு ஒரு திருப்தி வரும். நான் இந்த சேவையை செய்திருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு, சமூகம் அதை மதிக்கிறது என்ற உணர்வு, அதை வழங்க வேண்டிய கடப்பாடு சமூகத்திலே பொறுப்பாக இருக்கிறவர்களுக்கு உண்டு. அதை முக்கியமாக ஊடக மையம் நிறைவேற்றுவதிலே நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த நான் ஒரு சொல்ல அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அண்மையில் ஒரு ஜெய்சங்கரை சந்தித்த பொழுது நான் சொன்னேன், இந்த 13th Amendment அந்த ப்ரொவின்ஷியல் கவுன்சில் சிஸ்டம் இஸ் யோர் பிரெயின் சைல்டுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த சைல்டு தான் எல்லாம் பிடி பண்ணுறதுல பிரெயின் சைல்டு பிடி பண்ணி இவர் புள்ளியன்னு சொல்கிறாரு. அது வகுத்துக்குள்ளே வேறு தானே, வகுத்து பிள்ளைன்னு சொல்லலை. த பிரெயின் சைல்டு ஆஃப் இந்தியா. அது உண்மை எங்கள் இல்லை தானே அது. ஸோ இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கேரி ஃபார்வர்ட், டு என்ஷூர் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன், டு ப்ரிவேல் ஆன் த கவர்மெண்ட். அதுதான் சொன்னேன். இங்கே பார்த்தா சிவஞானம் இந்தியாவில் புள்ளியன்னு சொல்லு, குழந்தைன்னு சொல்லு. பட் பிரெயின் சைல்டு இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ சைல்டு. அப்போ அதையும் ஊடகங்கள் கறி பண்ணும், ஊடகங்கள் அதையும் கறி பண்ணும். இருந்தாலும் இல்லைக்கா நான் தெளிவுபடுத்திருக்கேன், இட்ஸ் ஓகே. ஆனால் நாங்கள் குறிப்பாக நான் ஒரு அரசியல்வாதியாக, ஒரு கட்சியின் தலைவராக, ஒரு இணைப்பினுடைய ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறேன். எல்லாத்தையும் அவன் செய்த வெந்திரன் இணைப்பை உருவாக்கி அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக தமிழ் சாதியினுடைய, தமிழ் இனத்தினுடைய அரசியல் ஒன்று சேர்க்கின்ற அந்த பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அந்த முரண்பாடுகள் தவிர்த்து இப்போ நாங்கள் போனால் எல்லோரும் கேட்குறோம், கடைசியாக சொல்லி இந்த கட்சியில் உங்களுக்கு பிரச்சனை, எங்களோட பிரச்சனை இருக்குது, உங்களோட பிரச்சனை இருக்குது, அது இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தேர் இஸ் நாட் அ சிங்கிள் பர்சன் இங்கே கூட ஒருவரோடு ஒருவர் முழுமையாக கருத்துடன்பாட்டு ஒருவரும் இந்த மண்ணில் கிடையாது, இங்கேயும் கிடையாது. We have our own differences of opinion, differences of views, differences of approach இருக்குது. ஆனால் அதை மேவி தமிழ் தேசியம் தாண்டி நம் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு கடற்பாடு இருக்குது. இந்த என்னுடைய நேற்றைய தினம் கூட நான் சொன்ன ஒரு விமர்சனத்துக்கு I am 86 but I am 36 நான் சொன்னார். ஒரு தருக்கு தான் மறுபடியும் சொன்னார், I am 86 but I am 36. அவர் சொன்னால் நீ செத்து போக வேண்டும். நான் எந்த 86க்கு நீ இருக்க மாட்டேன், நிச்சயமாக இருக்க மாட்டேன். பட் ஐ நோ வாட் ஐ ஆம். அப்போ அதுவா அரசியலில் இருக்கிற பொழுது இந்த விடயங்கள் நடக்கும். ஆனால் ஒற்றுமை என்று இந்த சமூகம் சொல்கிறதே, அந்த ஒற்றுமையை நாங்கள் உருவாக்குவதற்கும் அதை பேணுவதற்கும் அதை தொடர்வதற்கும் உங்களுடைய ஊடகவியலாளர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. இந்த நீங்கள் தயவு செய்து அன்னப்பறவைகள் போல் சரியை பிழையை பகுத்து பார்த்து சரியானதை கொண்டு செல்ல வேண்டும், பிழையானதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. எல்லாம் எழுதுவாங்க, சிலது நாங்கள் வாசிக்கவில்லை. வாசித்தா ப்ரெஷர் வரும், எனக்கு ப்ரெஷர் இல்லை. ஈவன் 86 எனக்கு ப்ரெஷர் இல்லை, ஐ எம் வெரி நோமல். ஆனால் அது பெற்றவைக்கு பார்த்தா ப்ரெஷர் வரும். அந்த மாதிரி எழுதி குழப்பி நடக்காமல் நியாயப்பாட்டோடு இது சொல்லுவார்கள். நீங்களாம் சொல்கிற நீங்கள் இல்லை, நாங்கள் 4வது தூண் எல்லாம் தூண் தானே.
அப்போ ஏனுங்க தூண்கள் சரியுது என்று நான் கேட்குறேன். என்னுக்குள்ளே நான் கேட்பேன். சில பிள்ளையான தகவல்கள் வர்ற பொழுது என்னுக்குள்ளே என்னடா இது ஃபோர்த்து பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி, 4வது ஜனநாயகத்தின் தூண் எல்லாம் சரியுது ஏன் காணுது என்றால் அதில் வர கட்டுரையாளர்களுடைய அல்லது எழுத்தாளர்களுடைய கருத்தாளர்களுடைய சில கோணங்கள் சில சமயங்களிலே தவறுகிறது. ஆனால் என்னுடைய இறுதியாக நான் இதை சொல்வது இதுதான். என்னை விமர்சிக்கிறார்கள், ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். நான் 52 அரசியலுக்கு வந்தவன், ஒரு மாணவனாக வன்னிய சிங்கத்தில் கொடி பிடித்தவனாக அரசியலுக்கே வந்தவன். இன்றும் அரசியலில் இருக்கிறேன். 50 வருட கால அரசியலில் நான் இருக்கிறேன். அந்த வளர்ச்சிக்காக அந்த வளர்ச்சி படியிலே வந்திருக்கிறேன். அந்த படியினுடைய நெடுவி சொல்கள் நாட்களை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் ஊடகவியாளருக்கு நான் கடைசியாக என்னுடைய பணிவான வேண்டுகோள், மிக பணிவான வேண்டுகோள், நாங்கள் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். இந்த பாரதியார் சொன்ன நாம தமிழரெல்லாம் கொண்டேங்கி வாழ்ந்துடுதல் நன்றோ சொல்லி அதுக்கு மேலே முன்னுக்கு கொண்டு சொன்னவர் பாபரராய், அதை நான் சொல்லக்கூடாது. அப்படிதான் நாங்கள் இருக்கோம், அப்படிதான் இருக்கிறோம். அதை நாங்கள் புரிச்சு கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு சமூகமாக நிற்க வாழ மாட்டார். நான் தமிழ் தேசியம், கத்தரிக்காய் தமிழ் தேசியம், தமிழன் எல்லாரும் தான் தமிழ் தேசியம். தமிழ் பேசுகிறவன் அது உணர்கிறவன் அவன் தமிழ் தேசியவான் தான். ஆனால் காட்டி கொடுக்குறவன் இல்லை. இறுதியாக நாங்கள் சொன்னது எல்லாரும் ஏதோ வகையிலே தமிழ் தேசியம் சார்ந்த இது கொஞ்சம் இஸ் மை ஓன் பாலிடிக்ஸ் கட்சிகள் அதே தான் இருக்கு. தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளை ஆதரிக்காவிட்டால் ஸ்ரீலங்கன் நேஷனலிசம் என்ற இலங்கையர்கள் என்ற அந்த இந்த நாட்டின் இப்போதைய அரசாங்கத்தின் கருத்தியலில் நாங்கள் கரைந்து கொள்வோம். இதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வரும். கற்றறிந்தவர்களுக்கு கட்சிகளில் பிழை இருக்கும். எங்களோட கட்சியிலே பிழை இருக்குது. நான் இப்போ நடுற பொழுதும் பிள்ளைகளை திருத்தி அதை இதை காய்ச்சி கொண்டு தான் வந்தேன். இது நடக்க போகுது, நாளையிலே கற்றுக்க போகிறோம். ஆனால் ஒரு அடையாளத்தை, இனத்துவ அடையாளத்தை நாங்கள் என்ன போராடுகிறோம் என்றால் தந்தை செல்வாவோடு அந்த காலத்தில் அத்தனை தலைவர்களோடும் பழகி வந்தால் we have to preserve our identity as a nation. We have to preserve our identity as a nation, as a Tamil nation. நாங்கள் ஒரு தமிழ் தேசிய இனம் நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மொழி, நிலம், கலை, கலாச்சாரம், பண்புகளை பாதுகாக்கலாம். முதலிலே நாங்கள் தமிழனாக வாழ வேண்டும். ஆகவே அந்த பணியை ஊடகவியலாளர்கள் உங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருக்குதானே எனக்கு தெரியும் தானே. அதெல்லாம் இருந்தாலும் கூட அதை மேவி இனம் சார்ந்து இட்ஸ் எ கிரிட்டிக்கல் டைம். உண்மையாக சொல்கிறேன், பல விஷயங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். சில நேரம் தாவரம் சொன்னவர் சிலதை பகிரங்கமாக பேச முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். அந்த இக்கட்டு நிலையில் ஒற்றுமை என்று சொன்னால் ஒற்றுமை இருக்குது. சில நேரம் எங்களுக்குள்ளே இருக்கிற தற்பெருமை, ஈகோ அதை மேவ விடுவதில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் மறந்து தமிழ் தேசிய இனம் ஒன்றாக ஒருமித்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லாவிட்டால் எனக்கு நான் சொன்ன மாதிரி நான் 86 2 வருஷமோ 4 வருஷமோ இல்லை நாளைக்கு வந்துடுறியா ஐ மே கோ. ஆனால் நீங்களும் நாங்களும் இந்த எதிர்கால சந்ததியும் தன்மானத்தோடு இது என்னுடைய மண், இது என்னுடைய மொழி, இது என்னுடைய கலாச்சாரம், நான் ஒரு பாரம்பரிய 5000 ஆண்டு வரலாற்றுக்குரிய மொழி வரலாற்றுக்குள்ள ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் இந்த உரித்தாளர் என்ற உணர்வோடு இந்த சந்ததி வாழ்வதற்கான வழியை உங்கள் எல்லாரையும் பார்த்து அதற்கான பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்கிறேன்.
எனக்கு அது வாய்ப்பு அளித்ததற்காக மிக பெருமை தந்தவென்றால் 50 வருடம் ஊடகத்தில் இருந்தன, ஊடகத்தோடு தொடர்பு. 75ஆம் ஆண்டிலிருந்து ஊடகத்தினோட தொடர்பு. then I became the commissioner. அது ஒரு பொலிட்டிக்கல் ஆஃபீஸ். அதெல்லாம் தனியாக நடத்துகிறபடியாக பொலிட்டிக்ஸ் என்னோட சேர்ந்து போகும். ஊடகவியாளர் நண்பர்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும். அதன்படியால் உங்களால் ஆக்க முடியும் என்பது எனக்கு தெரியும். என்னை அழித்ததும் எனக்கு தெரியும். நான் நிமிர்ந்து நிற்கிறதும் எனக்கு தெரியும். ஆகவே எல்லா அனுபவங்களும் என்னுடைய வயதுக்கு உண்டு. ஆனால் நான் நிமிர்ந்து நிற்பேன். தமிழன் நிமிர்ந்து நிற்பேன். நீங்கள் நிமிர்ந்து நிற்கணும். தமிழினம் நிமிர்ந்து நிற்கணும். வரை சந்ததி நிமிர்ந்து நிற்க வேணும். அப்படி நிற்கிறேன் தான் இப்போ சொல்கிறேன். கடைசியாக சொல்லுவேன், சமஷ்டி எல்லாம் சொல்கிறேன். எல்லாம் சொன்னேன். நான் இந்த உங்களுடைய ஜனாதிபதியை சந்திக்க போகுது கட்சி சந்தி. நான் தான் ஆஸ் பார்ட்டி லீடர் புரோட்டோக்காலின் படி நான் தான் அனுமதித்தேன். முதல்ல நான் அவருக்கு சொன்னேன், we are for a federal state and this is my definition of my party. ITAK policy, core policy is an irrevocable power sharing within the framework of an undivided country. It has to be on the basis of a federal structure. I got our name. நான் அவருக்கு சொல்லி போட்டுருந்தேன். இதையே தான் ஜெயசங்கர் அவர்கள் சொன்னார். அவர் வேறு இவர் என்றார், மாகாண சபை விஷயம் இஸ் யோர் பிரெயின் சைல்ட், யூ ஹேவ் டு. பட் எங்களுடைய கோரிக்கை சமஷ்டி, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும், ஹெல்ப் பண்ண வேண்டும். You have to ensure not only you have to help us with the support of the international community. ஆகவே அந்த வகையிலே முன்னெடுப்பதாக விடயங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும், நிரூபிக்க வேண்டும். ஊடகவியாளர் பணிவோடு கேட்டுக்கொள்ளும். இந்த வாய்ப்புக்கு நன்றி.